சரி, இளைஞர்களுக்கு அதாவது வர்த்தகர்களுக்காக வந்துட்டு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆக இது என்ன கருத்தரங்கு என்பதை மேலோட்டமாக கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஒன் ஸ்டாப் என்டர்பிரினர்ஷிப் ஃபாரம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேன்ஸ், அதாவது தொழிலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழிலை முன்னுக்கு வரணும்னா ரொம்ப ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சியை பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு லோடுனா அதுக்கு 2 ஏஜென்சிஸ், அதாவது சொந்த தொழில் செய்யறவங்க. ஓகே, அதே மாதிரி வெளியே இருக்காங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு போகணும், அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் செய்றாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து மட்ரேட் போகணும், செமிடெக் போகணும், ஹலால் சர்டிஃபிகேஷன் ஹலாலுக்கு போகணும், அந்த மாதிரி ரொம்ப ஏஜென்சிஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்றோம்னா இந்த ககஸ் அவங்களோட கீழே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரீஷா பாலமா இருக்கலாம்னு சொல்றதுதான் இந்த ஃபோரமோட on the 4th December 7 to 10 மணி வரைக்கும் 3 hour. இதுல என்ன முக்கியம்னா மினிஸ்டர் வராரு, அதாவது டாக்டர் எஸ்கே தேவமணி அவர்கள் வராங்க. அவங்களோட வந்து மட்ரேட் ஆபீஸர் வராங்க, செமிடெக் ஆபீஸ்ல வராங்க, தொக்கன் ஆபீசர்ஸ் வராங்க, அதே மாதிரி இன்னொரு ஃபியூ கவர்மெண்ட் ஏஜென்சி ஆபீசர்ஸ் வராங்க. இங்க இது என்ன பார்த்தா கருத்தரங்குன்னு சொல்றதோட இது வந்து டயலாக் செக்ஷன் சொல்லலாம். அங்க வரவங்களுக்கு வந்து அங்க வந்து இவங்க வந்து மினிஸ்டர் கூட வந்து அவங்க டயலாக் கேட்கலாம். ஓகே, ஏன் இந்த மாதிரி இருக்கு, இதை நான் எப்படி அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறது, செமிடெக் ஆபீசர் கூட எப்படி பேசலாம்னா எப்படி நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செய்யறேன், இதை எப்படி நான் பெரிய அளவில் எடுத்துட்டு போகலாம், என்னென்ன வசதிகள் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. இதே மாதிரி மட்ரேட் ஆஃபீஸர், அதாவது ப்ராடக்ட் இருக்கு வெளியூருக்கு எப்படி எடுத்துட்டு போகுது. சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஸ்மால் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும், வெளியூர்ல தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இது எப்படி எடுத்துட்டு போகுது. இதெல்லாம் அங்கே வந்து அவங்க டைரக்டாவே அந்த ஆஃபீஸர்ஸ் கூட பேசலாம், கேட்கலாம். இதுதான் அந்த மெயின் அந்த 4ஆம் தேதி நடக்கப்படுற ஃபங்க்ஷன். சரி, இதாவது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு மட்டுமா இல்ல சொந்த தொழில் செய்ய போறேன் அப்படி நினைப்பவர்களும் வந்துட்டு இதில் கலந்துக்கலாம்? ஆக்சுவலி த பெஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லனா, சிறு தொழில் செய்யறோம் இல்லாட்டி தொழில் செய்யறோம்னு நினைச்சாலும் வந்து கலந்துக்கலாம். ஓகே, இது தொழில் செய்யறவங்க இருக்குங்க. சில பேர் கேட்டீங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, என்கிட்ட பிசினஸ் பிளான்லாம் இருக்கு, ஆனா எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. ரொம்ப விஷயங்கள் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்ககிட்ட பிளான் இருந்தாலே, உங்க பிசினஸ் பிளான் இருந்தாலே அந்த பிளான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அவங்களால ஸ்டடி பண்ண முடிஞ்சுன்னா வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து இதை வந்து டைரக்டாக மினிஸ்டர் கிட்ட கேட்கலாம், ஆஃபீஸர் கிட்டையும் அவங்க பகிர்ந்துக்கலாம், எங்க ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் கேட்கலாம். இப்போ வந்து பிசினஸ் பிளான் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சிலருக்கு இந்த பிசினஸ் பிளான் என்பது என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும், நாமளும் வந்துட்டு மற்றவங்களை போல வரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து எந்த மாதிரி உதவிகள் அங்க தேவை? ஓகே, அவங்களுக்கு வந்து தான் எங்களோட ஆஃபீஸர், அதாவது ககஸ் அவசரம் வந்து என்ன செய்யறோம்னா, இந்த மெயின் திட்டத்தை எப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த ஆஃபீஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு லோன் எடுக்க போவாங்க, அந்த இடத்துல லோன் எடுக்க போனோன்னா இதெல்லாம் வேணும்னுவாங்க, பிசினஸ் பிளான் வேணும்னுவாங்க, கம்பெனி ப்ரொஃபைல் வேணும்னுவாங்க, ஸ்மால் சின்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. ஸோ இந்த ஃபோரமோட மெயின் திட்டம் என்னன்னு கேட்டீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ரெடி பண்ணி இந்த ஆஃபீஸ் கிட்ட நம்ம எடுத்துட்டு போவோம். ஓகே, அதுக்கு தவிர்த்து அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஃபோரம்ல வரவங்களை வந்து 100 பேரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். தேர்ந்தெடுத்து பேசிக்கலி இந்த 100 பேர் வந்து நெக்ஸ்ட் ஹோல் இயர் 2013 வந்து ட்ரைனிங் எல்லா வசதிகளும் கவர்மெண்ட் என்னென்ன வசதிகள் இருக்கு பிசினஸ் செய்யறவங்களுக்கு அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சேர்க்கிறோம். சேர்த்து இயர் எண்ட் ஆஃப் 2013, அதாவது அடுத்த வருஷம் கடைசியில இருந்து வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபராக உருவாக்கணும். இதான் அடுத்த கட்டம். இதுக்கு முடிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் அடுத்த கட்டம். நல்ல வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த வகையில இப்ப நிறைய இளம் வர்த்தகர்கள் காத்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னு. அது இதுக்கு வந்து இவ்வளவுதான் பேர்கள் வர்த்தகர்கள் வந்து இடம் பெற முடியும் அப்படின்ட்டு வரையறைகள் இருக்காங்க. 4ஆம் தேதி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 150 பேருக்கு தான் நம்ம இடம் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து இதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி இருந்தது. அடுத்த வருஷம் தொடக்கத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் போகுது. அதாவது நார்தன் கெடா சைட்டு, பினாங்ஸ், ஜோகோன்னு சொல்லி நாங்கள் பிளான் வச்சிருக்கோம். ஒன்ஸ் நம்ம இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு அந்த டேட்டை வந்து லேட்டர் நம்ம தெரிய வைப்போம். ஆனா இந்த வாட்டி வந்து ஸ்ரீ பசிபிக் இப்போ PWTC இருக்கு தெரியுங்களா, அது பக்கத்துல ஹோட்டல்ல நடைபெறுது. அதாவது இது வந்து அவங்க வந்து நம்ம கால் பண்ணிட்டு தான் வரணும், கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அட்டெண்டன்ஸ். ஏன்னா இங்க வந்து நம்ம டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இடம் ஸ்பெசிபிக் லொகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால 150 பேருக்கு நம்ம அலோகேட் பண்ணிருக்கும் போது அதுக்கு மேல ஆள் வந்துடக்கூடாது. கன்ஃபார்ம் வராங்கன்னா கால் பண்ணி அவங்க என்ன பிசினஸ் செய்றாங்க, இல்ல பிசினஸ் செய்ய ஆசைப்படுறாங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துடணும். அப்பதான் அவங்க வந்து கணக்கான சீட்டிங்ல உட்கார வைக்கணும். இது வந்து சிறு தொழில் அப்படின்னு இல்லை, எந்த தொழில எந்த நிலைமையில இருந்தாலும் வரலாம். ஆமா, சிறு தொழில் இல்லை. அவங்க வந்து சில பேரை பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 to 3 மில்லியன் வந்து டர்ன் ஓவர் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வசதிகள்லாம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஓகே, அதனால வந்து அவங்க வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, இங்க வந்து பயன்படணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, இருக்கு என்பது தெரியும். ஆனா அவங்க வந்து அதை இன்னும் பயன்படுத்தாமலே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்க உதவி செய்ய வந்தாங்கன்னா அவங்க புது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம
வரவங்களுக்கு வந்து செமிடேக்கில் என்னென்ன வசதிகள் இருக்கு அந்த புக்லெட்ஸும் நம்ம வழங்குறோம். புக்லெட்ஸ் வழங்குறோம். அதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் என்ன அவங்க அடுத்தது அடைய முடியும், அடுத்தது அவங்க எந்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. ஹலால் சர்டிஃபிகேஷன் தான் மலேசியா வைட்டு மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரிலாம் அவங்க பிஸ்னஸ் எடுத்துட்டு போக முடியும். இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் இல்லாதனால அவங்களோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவை நம்பி ஒரு சைனீஸ் நம்பி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க வந்து எடுக்கலாம்? சில பேர் ஹலால் இது எனக்கு உங்களுக்கு கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கு மலேசியாவில் சேர எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அந்த கைட்லைனை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கைட் பண்ணுவோம். நல்ல விஷயம். சரி, 150 பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் மனசு அப்படியே பட்டக்குன்னு உடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆக எப்படி பதிவு செய்யணும், யாரை அழைக்க வேண்டும், அந்த எண்கள்லாம் சொல்லிருக்கீங்க. ஓகே, அவங்க வந்து ஸ்பெஷலி எனக்கு தான் கால் பண்ணணும். இந்த கஜா சம்சம் முறை வந்து எடுத்து நடத்துறது ஒரு ஃபியூ என்டர்பிரைனர்ஸ். ஓகே, கன்சிடர் நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறது குறிப்பாடு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 012-288-2490 என் பேர் மகேந்திர. எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படுறாங்களா, எத்தனை பேர் வர போறாங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக் அனௌன்ஸ் பண்ணோடனே ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துகிட்டு இருக்கு. 150 பத்தாது. அவங்க என்னன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்றோம். வி வாண்ட்னா ரியலி கமிட்மெண்ட் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த 100 என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம நடத்துறது அவங்க வந்து மாசம் மாசம் இந்த ட்ரைனிங்ல கலந்துக்கணும். ஸோ சில பேர் எனக்கு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே எனக்கு லோன் கிடைக்குமா, எனக்கு லோன் கிடைக்குமா. லோன்ன்றது பிசினஸ்ல 3வது பாகம் தான். அதாவது முதல் பாகம் வந்து பிசினஸ் கோல்ஸ் இருக்கும், என்ன அடைய போறோம்னு இருக்கும். செகண்ட் பிசினஸ் பிளான் இருக்கும். ஸோ இந்த லோன் எடுத்துட்டா சில பேர் என்ன செய்றாங்க, நான் இருக்கிற கடன் அடைக்கிறாங்க பிசினஸ் பெருசப்படுத்துறது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா லோன் 3வது. ஓகே, இந்த கமிட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க இந்த ட்ரைனிங்க்கு வரணும். ட்ரைனிங் நீங்க சொல்றீங்க, ஆனா நிச்சயமா வந்து பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க அந்த முதலாளி அங்க இருந்து பண்ணாதான் அந்த பிசினஸே வந்துட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு பரவலான ஒரு எண்ணம் எல்லா முதலாளிமார்களுடைய எண்ணத்திலும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ட்ரைனிங் அப்படி சொல்லி நிச்சயமா அவங்க வந்து பயப்படுவாங்க. ஐயோ வேலையை விட்டுட்டு நம்ம ட்ரைனிங் போகணுமா அப்படின்னு. ஏறக்கூடிய இந்த ட்ரைனிங் என்பது எப்படி நடக்கும், எவ்வளவு நேரம் நடக்கும்? ஸோ ட்ரைனிங் வந்து எப்படி நம்ம பிளான் பண்றோம்னா அவங்களோட பிசினஸ் சமையல சண்டேஸ் சாட்டர்டேஸ் இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் ஹோல் டே ட்ரைனிங் அப்படி இல்லை, ஒரு 2 to 3 hours அவங்க பிசினஸ்ல இருந்து அவங்க ஒதுக்கணும். ஒரு பிசினஸ் எப்போ வந்து ஒரு முதலாளி இல்லாம அந்த பிசினஸ் நடக்குதோ அன்னைக்கு அந்த பிசினஸ் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் நம்ம ட்ரைனிங் முடிஞ்சான்னு சொல்றாங்க, கல்லாவை பார்த்து கல்லாயிட்டுன்றாங்க, கல்லாலேயே உட்காந்து கல்லாயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிலம இருக்கும்போது அப்போ எதுக்கு நம்ம பிசினஸ் அதுக்கு ஒரு ஆட்டு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் பாருங்க. ஸோ அதாவது இந்த பிசினஸ்ல வந்து அவங்க ஒரு 3 hour ஒதுக்கணும். ஸோ இது வந்து அடுத்த கட்டம். அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அவங்க வந்து 100 என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது அந்த ட்ரைனிங். இப்ப 150 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல இருந்து 100 பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு வருஷ அந்த பிளானும் வந்து நீங்க கொடுக்க போறேன், தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே எந்த மாதிரியான அடிப்படையில வந்துட்டு இந்த கம்பெனிஸ் மட்டும், இந்த 100 கம்பெனிஸ் மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? இது கம்பெனி சொல்றதோட ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு 100 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுக்கு வந்து கிரைட்டீரியா ஒன்று நம்ம செட் பண்ணல. கமிட்மெண்ட் வந்து வேணும். அதாவது கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட்னா தமிழ்ல நீங்க தான் சொல்லணும், ஈடுபாடு. அதாவது அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கணும். அதாவது அவங்க ட்ரைனிங் வரணும், அந்த நம்ம கொடுக்குற அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் வரணும். ஓகே, ஆஃபீஸுக்கு ஒரு மேரேஜ் பண்ணது வரணும். அந்த கமிட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா கமிட்மெண்ட் இருக்காது, ஈடுபாடு இருக்காது. அவங்களுக்கு ஒரு 2 மாசம் வருவாங்க, 3 மாசம் வருவாங்க, இதுக்கு மேலே என்னோட பிசினஸ் ரொம்ப பிஸியா இருக்கு, என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க செய்யறது மற்றவங்களோட வாய்ப்புகள் பறிப்பு இருக்கு. ஸோ வி வாண்ட் டு சூஸ் சம் லைக் 100% கமிட்மெண்ட் உள்ளவங்க இந்த ப்ரோக்ராம். அதே சமயத்துல 150 வர்த்தகர்கள் வரும்பொழுது இப்ப எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ரகத்துல வர மாட்டாங்க. சில பேர் நீங்க சொன்ன மாதிரி வர்த்தகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, மேம்படையும் வருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வர்த்தகம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையோட வருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப வர்த்தகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட அதே வந்து எப்படி பிரிவு பண்ணி எத்தனை பிரிவுகள் இருக்க போது அதை எப்படி நீங்க வழிநடத்தும்? அதனாலதான் என்ன சொல்றேன்னா கால் பண்ணிக்கணும். கால் பண்ணி நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வச்சிருக்கீங்க. எந்த கேட்டகரியில அவங்க இருக்கான்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அங்க செக்ரிகேட் பண்ணிடுவோம். அவங்க எந்த டீமோட உட்காரணும், யாரு கூட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அங்க அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனா அதிகாரிகள் எத்தனை பிரிவா இருக்காங்க? அங்க அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர்ஸ் ஒரு லைக் மாட்டையில இருந்து ஒரு ஆபீசர்ஸ் வர, செமிடைட்ல இருந்து ஒரு ஆபீசர் வர, தெற்குல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் வர, ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் வர, அந்த மாதிரி ஒரு ஆபீசர் தான் வராங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆபீசர்ஸ் எக்ஸாம்பிள் தெற்கோன் ஆபீசர் பாத்தீங்கன்னா கேரள ஒரு ஆபீசர் இருக்காரு, நம்ம வளர்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால அங்க போகும்போது இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அவங்களோட ரிக்வயர்மெண்ட். ஸோ ஒருத்தருக்கு உட்காந்து அவங்க வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்காட்டி அங்க விட்டவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஜக சம்சம் கூட நம்ம எடுத்துருவோம். அதாவது இவங்களுக்கு தான் உதவி செய்யறது. இன்னொன்னு என்னன்னா நீங்க தெற்கோன் ஆபீசர்ஸ் போய் கேட்டீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து லோன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. லோன் ஃபார்ம் கொடுத்தா
என்ன செய்றாங்க, தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. திருப்பி ஆபீஸை கால் பண்ணி ஓகே நீங்க இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க சொல்லும்போது இவ்வளவு கேட்கறாங்க, அதனால இந்த லோன் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு தான் மெயினா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஃபோரம்ல கலந்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே கைட் பண்ணோம். ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் என்ன இருக்கணும், ஒரு சின்ன ஒரு பிஎன்ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த கணக்கு எப்படி எழுதணும், அதெல்லாம் அந்த ட்ரைனிங் இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, சில பேர் வந்துட்டு கம்பெனி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எனக்கு வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறாங்களே, இது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அவங்க பிசினஸ் வந்து முடிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு அந்த காலத்துக்குள்ள அவங்களால செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க வந்துட்டு எனக்கு இன்னும் இதெல்லாம் நான் இன்னும் செஞ்சு முடிக்கலையே, இதெல்லாம் இன்னும் கடன்ல இருக்கே அப்படின்னு பயந்துகிட்டே இன்னும் சில பேர் வந்து முன்னோக்கி போகாமலே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் நீங்க உள்ள பயன்படுத்த கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க வரணும். ஏன்னா வந்தாங்கன்னா ரொம்ப புது விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு என்னன்னா ரைட்டான ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, ரைட்டான எல்லாமே ரைட்டா இருக்கும், ஆனா என்னன்னா ஒரு சிம்பிள் மார்க்கெட்டிங் பிளான் தெரியாது. சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப வசதிகள் தெரிஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது எப்படி வந்து பிசினஸ் மேட்சிங் செய்யறது, எப்படி வந்து லோக்கல் பிசினஸ் நல்லா பெரிய அளவில் ஆக்குறது, எப்படி ஒரு சின்ன மிஷினரி வாங்குறது, அதே மாதிரி மக்கள்கிட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு ப்ராடக்ட் வெளியூருக்கு எடுத்துட்டு போறது. அப்ப இங்க வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் அங்க இருக்காங்க ஆபீசர்ஸ். சோ கண்டிப்பாக இங்க ஒரு 100 பேர் அங்க இருக்கும்போது 100-150 பேர் இருக்கும்போது இவங்க எல்லாத்தோட கேள்வியை நம்மளால வந்து கம்ப்ளீட்டா முடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்ம் கொடுத்துறோம். அங்க ஆன்சர் பண்ண முடியாததை அடுத்தது அவங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாங்கன்னா அங்க பதில் சொல்லுவோம். இல்லைன்னா நம்மளோட ஆபீசர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வைப்பாங்க. நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. சரி, சற்று முன்பு உங்களுடைய தொலைபேசியில திரையில வந்துச்சு, மீண்டும் ஒரு முறை 012-288-2490. சரி, நிச்சயமாக இந்த கருத்தரங்குக்கு ஒரு நாள் முகாமுக்கு நிறைய வருடங்கள் வர வேண்டும், அந்த 150 அடுத்தடுத்த வருடங்களை இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. சரி.